முன்பதாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த புது மாதத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் தற்செயலாக அந்த ஆலயத்துக்கு வருவதில்லை. பரலோகத்தின் தெய்வம் தான் உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி உங்கள் உள்ளத்தில் ஒரு ஏவுதலை கொடுத்து சபைக்கு கொண்டு வருகிறார். நேற்று 8 மணிக்கு ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்தார்கள். எங்கேருந்து வரேன்னு கேட்டேன். மகேந்திரா சீட்டுன்னு வரேன்னு பாஸ்டர்னாங்க. அப்படியாம்மா, சரி என்ன விஷயம் வந்திருக்கீங்க? வந்து சோமண்ண எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, நான் வந்து சோமண்ண கர்த்தர் அந்த காரியத்தை கிருபையை கைக்கூடி பண்ணாரு, ஆகையால ஒரு ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு அது 8 மணிக்கு வந்து ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்து ஜோமன்ட்டு போனாங்க. ஹல்லேலூயா. தற்செயலா யாரும் வருவதில்லை. மகேந்திர சிட்டியில எவ்வளவு சர்ச்சு இருக்கு, ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வராருன்னா நோக்கம் இருக்கு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த மாசம் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் பைபிளை திறந்து பாருங்க. பைபிளை எடுத்து திறந்து சங்கீதம் 62ஆம் சங்கீதம் வசனம் 5 நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனை இல்ல, தேவனையே அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற இல்ல, வேற வழியே இல்ல. தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். சில பேர் நம்புகிறார்கள், ஆனால் வருவது கிடையாது. நம்பிக்கை என்பது எதிர்காலம் தான். விசுவாசம் என்பது நிகழ்காலம், நம்பிக்கை என்பது எதிர்காலம். அப்போ நம்ம சில நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் இருக்கு இல்லையா? ஆமா, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி பல நம்பிக்கைகள் நம் உள்ளத்துல தேவனே உருவாக்குகிறார். பிலிப்பில் சொல்றாரு, சகல எண்ணங்களையும் யோசனைகளையும் அவரே உண்டாக்குகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். புரியுதா? ஏனெனில் தேவனே சில விருப்பங்கள், சில செய்கைகள், சில நம்பிக்கையான காரியங்கள் எல்லாம் தேவனே நமக்குள்ள உருவாக்குகிறார். அவருடைய தயவுள்ள சித்தம். ஆமென். இந்த இடமே போதும் ஆண்டவரேன்னு பெருமூச்சு விட்டும் போது சொல்றாரு, அடுத்த இடத்துக்குள்ள போ, உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்போ தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள உண்டாக்குகிறார். ஆமென். நீ நினைக்கலாம், பாஸ்டர் இது போதாதா, எங்களை ஏன் உயிர் எடுக்கிறீங்க? உயிர் எடுக்கல நானு. அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய தயவு இல்லையா செய்ய சொல்லும் போது நாம் அதை தடுத்து விடக்கூடாது. ஏன்னா கவனிங்க, அவர் தான் அதை உண்டாக்குகிறார். எத்தனை அதை நம்புறீங்க? உங்களுக்கு சரி சில சில விருப்பங்கள், ஒரு வீடு கட்டணும் இல்லையா, பிள்ளைக்கு நல்ல முறையில் கல்யாணம் ஆகணும், அப்புறம் ஒரு கார் வாங்கணும், அப்புறம் ஒரு பஸ் வாங்கணும், ஒரு வேன் வாங்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும் இல்லையா, ஸ்தோத்திரம். இப்படி பல விருப்பங்கள், பல செய்கைகள் இதெல்லாம் நமக்கு உண்டாகிறது. இதனுடைய பினிஷ் யார் தெரியுமா? தேவன். நான் நம்புகிறது அவரால தான் வரும். நான் நம்புகிறது அவரால தான் வரும், வேற யாராலையும் வராது இல்லையா? அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு, அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் எல்லாமே. விருப்பத்தை உண்டாக்கிட்டார்னா அதை நிறைவேற்றும் கிருபை தருவார். அதுக்கு நடுவில் தான் ஜபங்கள், உபவாசங்கள், காத்திருப்பு ஜபங்கள், அமர்ந்திருத்தல், ஆராதனை செய்தல், துதித்தல், ஸ்தோத்திரம் பண்ணுதல், உண்மை, இதெல்லாம் இந்த நடுவில் வந்துனே இருக்கும். டக்குன்னு நிறைவேறிடாது. வேதத்தில் பார்த்தோம்னா கவனிங்க, யோசேப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஏறக்குறைய 13 ஆண்டுகள் காத்திருந்தார். தாவீது 17 வருஷம் காத்திருந்தார். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். ஈசாக்கு 20 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆனா அவங்க நம்பினது அவரால் வந்தது. இது நடுவில் பல பிரச்சனைகள் இல்லையா,
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய சரித்திரத்தை வாசிங்கன்னா இல்லையா, பல பிரச்சனைகள், பஞ்சங்கள், ஏமாற்றங்கள் இல்லையா, அவங்க வீட்டில் பல போராட்டங்கள், இதெல்லாம் தாண்டி தான் ஆபிரகாம் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். புரியுதா? அப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் நம்புகிறது அவரால் வரும். இன்னைக்கு எல்லாம் கூட நாளைக்கு வரும். ஆனா அதுக்கு நடுவுல தேவன் சொல்ற இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் உங்களை இந்த ஜெபத்துக்கு வாங்க, இந்த எங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? சொல்லுங்க, எங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா? எங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா? உங்களை விட 10 மடங்கு வேலை எங்களுக்கு இருக்கு. ஆமா, ஹல்லேலூயா. 10 மடங்கு வேலை இருக்கு இல்லையே? நீ எப்போதும் அந்த ரூம்ல தான் உட்கார்ந்துருக்கீங்க. அதே பெரிய வேலையாச்சே, அதே பெரிய வேலையாச்சே. நீ உட்கார 2 மணி நேரம் அந்த ரூம்ல, அந்த ரூம்ல உட்கார்ந்ததான் நீ வந்து இந்த ரூம்ல உட்காருவ. ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ நீ நினைக்கிறீங்க பாஸ்டுக்கு ஒன்றும் வேலை இல்லை இல்லையா, அவர் மைனர் ஜாலி, அவர் மணி பஸ் காலின்னு சுத்துவாரு. இல்ல, எல்லாமே தேவ திட்டத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை நோக்கி அமர்ந்து முழங்கால் போடாம உன் குதிங்கால தூக்கின்னு ஓடாதுன்னு பாஸ்டர் சுந்தரம் ஐயா சொன்னார். சில முட்டி போட மாட்டான், ஆனா பைபிள் சொல்லுது இல்லையா, எரேமியா 2ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, நீ இனி அலைந்து திரிய மாட்ட. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதானால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரியவே மாட்ட. ஏன் அலையிற? உட்காரு தெய்வ சமூகத்துல. உனக்காக யுத்தம் பண்ற ஒரு தெய்வம் இருக்கிறார், உனக்காக பரிந்து பேச ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உனக்காக வழக்காட ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமேன். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கும் போது நீ ஏன் அலைந்து திரிய வேண்டும்? உட்காரு தெய்வ சமூகத்துல, ஜெபம் பண்ணு, அவருடைய கதவை தட்டு. நீ நம்புகிறது அவரால் வரும். ஆமேன் சொல்லுங்க. ஓகே, நம்ம வாசிக்கலாம். நீ நம்புகிறது தேவனாலே வரும். ஆமேன், ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேரை தேவன் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? யோபு கேட்கிறான், நான் அவரை எங்கே சந்தித்து பேசுவேன்? ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளை சந்திக்கிற தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் உங்களை சந்திக்கலனா இல்லையா, உங்க வாழ்க்கை சந்தி சிரிச்சிட்டு இருக்கும். தேவன் நம்மளை சந்திச்சால்தான் எல்லாத்தையும் அவர் மூடி மறைச்சு வச்சிருக்கிறார். தேவன் நம்மை சந்திக்கிறவர். அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பிள்ளைகளை சந்திக்கிறார், ஜனங்களை சந்திக்கிறார் இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவங்களை நான் பார்த்தேன்னா சந்திச்சேன்றாரு. நான் இறங்கி வரேன். சந்திப்பாரா? சந்திக்கிறாரா? ஆமேன். யாத்ராகமம் சொல்றாரு, நான் அவர்களை அங்கே சந்திப்பேன். சொல்லுங்க, இது தேவன் உங்களை சந்திக்கிற இடம். நீ நம்புறியோ நம்பலையோ, நீங்கள் வரும்போதே உங்களை தேவன் சந்தித்து விடுவார். அந்த சிசிடிவி கேமராவில் நாங்க பார்க்கிற மாதிரியே இயேசு உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். அவர் உங்களை சந்தித்து விட்டால் போதும், உங்களுடைய மொத்த காரியங்களும் தேவனால் மாற்றப்படும். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு சம்பவம், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயுவின் சம்பவம். சகேயுடைய ஆசை என்னன்னா, யாரோ இயேசுன்னு சொல்றாங்களே,
அப்புறம் நம்ம ஒரு முறை சந்திச்சுட்டா போதும்னு சொல்லி இவன் குள்ளமா இருந்தபடினாலே அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற அந்த காட்டாத்தி மரத்துல போய் அந்த மரத்துக்குள்ள அந்த இலைகளுக்குள்ள தன்னை மறைத்து கொண்டான். அவன் ஆசை இயேசுவை சந்திக்கணும்னு. ஆனா தெய்வத்தின் ஆசை இன்னைக்கு நான் அவனை சந்திக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த வாஞ்சை இருக்கணும். நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை சந்திக்கணும், நான் இயேசுவோடு பேசணும், நான் இயேசுவோடு உறவாடணும், நான் இயேசுவோடு இருக்கணும் என்ற அந்த சந்தோஷம் உனக்குள்ள வரணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசணும், நான் தெய்வத்தோடு பேசணும். கவனிங்க, ஆண்டவருடைய சந்திப்பு இல்லாம உங்களால நீங்க நான் சொல்ற ஒரு ஸ்டெப் கூட அடுத்து வைக்க முடியாது. இந்த சகேயு பாருங்க, இயேசுவை சந்திக்கணும். அப்படிதான் அவன் விரும்பினான். அந்த காட்டாத்தி மரத்து மேல உட்கார்ந்து நான் போய் அந்த மரத்தை பார்த்தேன். ரோடு இன்னும் இருக்குது, அந்த மரம் இன்னும் இருக்கு. அந்த மரம், ஆமா, சகேவி மறைந்த மரம் போட்டிருக்கு பாருங்க. 2020 இன்னும் அந்த மரம் அடியில பாருங்க. ஏன்னா இயேசு அந்த மரத்துக்கிட்ட வந்து சொல்றாரு, சகேவே இறங்கி வா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன். என்ன சந்தோஷம் உனக்கு. இவன் ஆசை என்ன? நான் அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரோ நான் பார்க்கணும், அவ்வளவுதான். ஆனா ஸ்தோத்திரம், சர்வத்தையும் படைத்த தெய்வம் அவனுடைய வாஞ்சியை பார்த்தார், அவனுடைய ஏக்கம் விருப்பத்தை பார்த்தார் இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த மர்த்திகள் வந்து நின்றார், நிமிந்து பார்த்து சகைவே இறங்கி வா. அப்போதான் எல்லாரும் மேல பார்க்கறான். ஏன் அவன் சொல்றான்? அவரை சந்திச்ச உடனே, அவர் கூப்பிட்ட உடனே பைபிள் சொல்லுது அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். வாசிமா, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட எப்படி வந்தானா? ஏன்? ஒரு மனுஷனை தெய்வம் சந்திச்சிட்டார்னா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துவிடும். உனக்கு சந்தோஷம் இருக்கா? இல்லையே. இன்னும் நான் அவரை சந்திக்கல. நீ இன்னும் அவரை சந்திக்க வேண்டிய விதமாய் சந்திக்கல. சந்தி. இந்த மாசம் உனக்கு சந்தோஷம் வரும் பாருங்க, இல்லையா? உன் வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஏன்னா அவன் அந்த நாள்ல பெரிய பணக்காரன், நம்ம நேத்து வந்த பணக்காரன். இன்னும் ஆட்டம் ஆடுறோம். அவன் அன்னைக்கே பணக்காரன், இயேசுக்கு பணக்காரன். அவனுக்கு பாருங்க இயேசப்பா பார்க்கணும் ஒரு ஆசை. பணம் அவசியம் தாங்க, இல்லையா? ஆனா பணத்தை பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது? நடுராத்திரில கொடை பிடிக்கூடாது. பணம் பாதாள வரைக்கும் பாயும், ஆனா பணம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. ஆமென். ஹல்லேலூயா. போன மாசம் 3ஆம் தேதி ஒரு சின்ன ஒரு விபத்து. நானே விழுந்து எழுந்து ரத்தம் சொட்ட சொட்ட வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப யோசித்தேன், நான் வச்சிருக்கிற பணம் என்னை காப்பாத்தலையே, நான் வச்சிருக்கிற பணம் என்னை காப்பாத்தலையே. புரிஞ்சுட்டா? நான் வச்சிருக்கிற பணம் என்னை காப்பாத்தல. ஏன்னா நான் அந்த விழுந்த இடத்த போய் மறுபடியும் பார்த்தேன். எவ்வளவு திமிரு பாஸ்ட் மறுபடியும் கவனிங்க, எலும்புலாம் உடைஞ்சிட்டு இருக்கும். கிருபை ஒண்ணு இல்ல, சின்ன காயத்தோடு கத்து காப்பாத்த. சமயம் நமக்கு டென்ஷன் ஆகும் பாருங்க. நான் என்ன பண்ண ஆண்டவரே, உனக்காக தானே ஓடினேன் ரைட்டு, கால் உடையில அப்படி டேனாம பொத்து வந்தா 2 முட்டி உடஞ்சிட்டான். நான் யோசித்தேன், ஏசப்பா நான் விழுந்த அந்த இடத்த பார்க்கும்போது இல்லையா, கை கால் எலும்புலாம் உடஞ்சிருக்குமே ஆண்டவரே. நானே பார்க்கிறேன், இந்த கால் வரல, இயேசுவே ஏதோ ஆயிட்டோ தோத்தரும். ஆனா கிருபை அந்த சராய்ப்பாடு போச்சு. என்ன சொல்றேன்னா, பணம் நம்மளை தப்பி வைக்காது. அன்னைக்கே அவன் பெரிய பணக்காரன், பயன்பட்டு அவன் ஐஸ்வர்யவானும் தலைவனும் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். யாரு? சகேயு, இன்கம் டாக்ஸ் ஆபீசர், பணக்காரன். அவனுக்கு ஒரு வாஞ்சை, இயேசு பார்க்கணும்,
எல்லாரும் ஏசு ஏசுன்னு சொல்றாங்களே, நானும் பார்க்கணும். எப்பா உனக்கு சந்தோஷம் எப்போ தம்ம வரும்? நீ எப்போ அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அன்னைக்குதான் உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு உண்டாகும். நீ அவரை பார்க்கவோ, அவரை சந்திக்கவோ, அவரோட பேசவோ, அவரோட அமர்ந்திருக்கவோ உனக்கு மனசுலன்னா நீ சாகிற வரைக்கும் நீ சந்தோஷம் இல்லாம தான் சாவ. அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ்டர், 1ஆம் தேதி உனக்கு நல்லதுதான் சொல்றேன் நான். அதனாலதான் எந்த சூழ்நிலும் இல்லையா, ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. யார் போதும் வாழ்க்கையில? இயேசு போதும். அவர்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சது உனக்கு தடைப்படாது. வரும் வரும் வரும். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். நிறைவே சந்தித்தார். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் பாருங்க. இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில பணம் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல, அவன் செஞ்சது இன்கம் டேக்ஸ் வேலை சந்தோஷம் கொடுக்கல. இயேசு சந்திச்ச உடனே ஒரு சந்தோஷம் வந்தது பாருங்க அவன் உள்ளத்துல. அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? அவர்தான் சந்தோஷத்தினுடைய மூலக்காரணர். புரியுதா? ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை சந்தி. உம்மை சந்திக்க வந்திருக்க ஆண்டவரே, உம்மை பார்க்க வந்திருக்க ஆண்டவரே. இயேசுவை பார்க்கறதுக்கு கிரேக்கர்கள் ஆசைப்பட்டாங்களாம். அந்திரேயா போய் சொல்றான், உங்களை கிரேக்கர்கள் பார்க்க வந்திருக்காங்க. ஆசை. கிரேக்கெல்லாம் ஞானம் உள்ளவர்கள், கிரேக்கர்கள் ஞானம் உள்ளவர்கள் இல்லையா? அவ்வளவு ஞானம் உள்ளவர்கள் ஞானத்தை பார்க்க வருகிறார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷம். எத்தனை சந்தோஷம் வேணும்? 1 2 3 4. அப்ப மொத்தம் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க பாஸ்டர் கை தூக்கணா? பக்கத்துல இருக்கிற பார்த்து எதனா சொல்ல போறேன்னா கை தூக்கல பாஸ்டர். ஏய், உன்னை பத்தி தெரியாதுடி, நீ சந்தோஷமா இருக்கிறிய, பொய் சொல்ல கோயில கை தூ, அதுக்காகவே நான் கை தூக்கல பாஸ்டர். ஆண்டவர் பார்த்தா போதும். அவ பார்த்து என்ன புண்ணியம், இல்ல இவ பார்த்து என்ன புண்ணியம் இல்லையா? இயேசு உன்னை பார்த்துட்டாருன்னா டோட்டல் லைஃப் சேஞ்ச் ஆயிடும். உன்னை சந்திச்சிட்டாரு, உன் வாழ்க்கையே மாறிடும். ஆமா, புரியுதா? அதுதான் உங்களை சந்திப்பதற்கு ஆலயத்துக்கு வான்னு சொல்றோம். சந்திப்பதற்கு ஒரு தனி அறைக்குள்ள போய் நில்லுங்கன்னு சொல்றோம். இயேசு பாருங்க, தன் பிதாவை சந்திக்க அவர் தனித்து தனித்து போய் விடுவார். அதிகாலமே இருட்டோட எழுந்து போய் இல்லையா தன் பிதாவை சந்திப்பார். அந்த நாள் முழுசும் அவர் ஜெயமாய் ஊழியம் செய்வதற்கான கிருபைகளை, பலனை, அபிஷேகத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை எல்லாம் பிதா அவருக்கு தந்தார். ஆகையால் தான் இயேசு ஒவ்வொரு நாளும் அதிகாலமே இருட்டோட எழுந்து போய் பிதாவை சந்தித்தார். எத்தனை அப்படி சந்திக்க அதிகாலை ஜெபம் பண்றீங்களா? போய் சொல்லாம கை தூக்க பார்க்கலாம். நான் அதிகாலை ஜெபம் பண்றேன் பாஸ்டர். நீ அதிகாலை ஜெபம் பண்ணலன்னா தோத்திரம் பயில் போட்டிருக்கு இல்லையா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல இல்லையா, உன்னுடைய வாழ்க்கை, உன் வீடு, உன்னுடைய நிலம் காஞ்சொரி மூடிக்குமா? சோம்பேறியே, சோம்பேறியின் வயலையும் யாருடைய வயல்? சோம்பேறியுடைய வயல். விவசாயிங்க இருக்கீங்களா? விவசாயி இருக்கீங்களா? எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க? ஏந்துப்பா 3 மணிக்கு ஏந்து பாரு. விவசாயி அவரு, விவசாயி எத்தனை மணிக்கு ஏந்து பாரு? 3 மணிக்கு. ஏன்? ஏன் 4 மணிக்கு என்ன வேலைக்கு ஆகாதா? 5 மணிக்கு என்ன வேலைக்கு ஆகாதா? ஏன்னா 3 மணிக்கு எந்த ரெடி ஆகி ஜோம் பண்ணிட்டு ரெடி ஆகி போய் வயலை சுத்தி வரணும். சொல்றாரு, சோம்பேறியே சோம்பேறியின் வயலையும் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். நான் கடந்து போனேன். இதோ இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. ஏன் இன்னைக்கு உன் வாழ்க்கை முள்ளுக்காடா இருக்கு? குடும்பம் ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல? ஏன் இல்லையா? பஞ்சம், பசி இல்லையா? மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஏன்? நான் சிந்தனை பண்ணினேன். அதை கண்டு நான் யோசனை செஞ்சேன். புத்தி வரணுங்க. புரிஞ்சுட்டா? புத்தி வரணும்.
ஒவ்வொரு புருஷரும் 5 மணிக்கு மேல பெட்டு நிக்காத, ஏந்து ஜெபம் பண்ணு. நான் சொல்றேன், இந்த 2 மாசம் உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்த எல்லா சந்தோஷம் தெய்வம் கொண்டு வருவார். நான் உனக்கு கேரண்டி கொடுக்கிறேன். ஏன்னா அவர் முகத்தை பார்க்கும் போது இல்லையா, உன் முகத்தை பார்க்கிறான். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் முகத்தை நோக்கி பார். உட்கார்ந்து ஸ்தோத்திரம்ப்பா, இந்த ஒரு மாசம் செஞ்சு பாரு, டோட்டலா வாழ்க்கையில மாற்றம் வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும். ஹல்லேலூயா. உங்களை காத்த அந்தகார சக்தி விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல பிரகாசம் உண்டாகும், குடும்பத்துல வெளிச்சம் உண்டாகும். எத்தனை நம்புறீங்க? கர்த்தரால் வருங்க, கர்த்தரால் வரும் இல்லையா? ஆமா இல்லையா? ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி இல்லையா, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் இல்லையா? உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலக ஆரம்பிக்கும், கர்த்தர் விளக்கை ஏற்ற ஆரம்பிப்பார், பிரகாசம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஆமென். நாங்களாம் இதை அனுபவிச்சு தாங்க பேசுறேன். ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆகுது. 1985 வருஷம் இயேசு ஏற்றுக்கொண்டேன். இதே அக்டோபர் மாசத்துல இன்னைக்கு 40 வருஷம் ஆகிறது. என் வாழ்க்கையை தேவன் அப்படியே கிருபையாய் அப்படியே நான் பார்க்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால இல்லையா, என்னுடைய வளர்ச்சியை நானே பார்க்கிறேன். சொல்லுவேன், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஆண்டவரே. 5 மணிக்கு மேல அவர் என்னை தூங்கவே விட மாட்டார். எப்படியாவது ஒரு கொசு அமிச்சாவது கடிக்க வச்சு எழுப்பி விட்டுருவார். உன்னை 100 கொசு கடிச்சா நீ ஏந்துக்க மாட்டேற, அது பேய். என்கிட்ட ஒரு கொசு ஒய்யனாவே அடிச்சுடுவேன் நான். சில சமயம் பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவரே எழுப்பி விட்டுருவார். சில பேருக்கு 5 மணிக்கு மேல் தூக்கம் வராது. நானே எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறேன் இல்லையா, வராது. சரி, இங்க பிறந்து போறதை விட அங்க அவர் முகத்தை முடிச்சாலும் புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி அப்படி போகிறது. அதுதாங்க இந்த 40 வருஷம் கத்தை நான் ஆசை வச்சிருக்கிறேன். வேற ஒண்ணு இல்லை, என் சுயபலம் ஒண்ணு இல்லை, சாமர்த்தியம் ஒண்ணு இல்லை, படிப்பு ஒண்ணு இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இறந்துட்டாங்க, 2 அண்ணனும் காலி இருக்குது, 4 அக்கா ஒரு தங்கச்சி, அப்படிதான் தோத்துறோம். ஆனா இந்த இயேசுநாதர் என்ன ஆசீர்வதிச்சார். நான் தைரியமா சொல்ல முடியும், எங்க போனாலும் சொல்லுவேன், எங்க போனாலும் சொல்லுவேன் இல்லையா, நீங்க தேவனை சந்திங்க. நீ நம்புகிறது அவரால் வரும். நீ என்ன நம்புற? இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடக்கணும்னு யோசிக்கிறல்ல, ஏதாவது ஒன்று வரணும்னு யோசிக்கிறல்ல இல்லையா, அது அவரால் தான் வரும். அதுக்கு ஒரு காரணம், நீ அவரை சந்திக்கணும், நீ அவரை சந்திக்கணும், அவர் உன்னை சந்திக்கணும். யாத்திராகம் புஸ்தகம், யாத்திராகம் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யாத்திராகமும் 29:43. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அங்கே இஸ்ரவேல் புத்திரரை நான் சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். கவனிங்க, இந்த இடம் நீங்கள் தெய்வத்தை சந்திக்கிற இடம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்றாரு, அவர் நிலையங்கி தரித்து வெண்ணங்கி போட்டுக்கொண்டு இல்லையா, அவர் குத்து விளக்குகள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாராம். குத்து விளக்குக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கு? குத்து விளக்கு என்றால் சபை இல்லையா, ஸ்தோத்திரம். அப்புறம் யாரு? தூதர்கள். கடைசி அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து. குத்து விளக்குனா என்ன? சபை. உயிர்த்தெழுந்த இயேசு எங்க உலாவுறாரு? சபையில உலாவுறாரு. ஆமென். இது அவர் உன்னை சந்திக்கிற இடம். கண்ணீரோடு வரலாம், துக்கத்தோடு வரலாம், வேதனையோடு வரலாம், வியாதியோடு வரலாம், துன்பத்தோடு வரலாம். அவர் உன்னை சந்தித்து விட்டால் போதும், உன் துக்க நாட்கள் முடியும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதான் சொல்றாரு, 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து
தலையிலும் மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள். போதும். இந்த தெய்வம் சபையில் உலாவுறார். இப்போ உலாவுறார் தெரியுமா? ஒழுங்கா உட்காரு, உன்னை பார்க்கட்டும். அவர் உலாவுறாரு. நீ நம்புறியோ நம்பலையோ எனக்கு வசனம், பைபிள் வசனம் உண்மை, பைபிள் உண்மை. ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது அவர் இங்கே உலாவுகிறார். அதுதான் பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்தோடு களி கூறணும். குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது, வழியிலே நம்ம என்ன அழியக்கூடாது. அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். உங்கள் இருதயத்தை இங்கே உடைச்சு ஊற்றுங்க. அந்த 61ஆம் சங்கீதத்தை கேள பார்த்தீங்கன்னா இல்லையா, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். கைதட்டு பார்க்கலாம். ஏன் நம்ம ஆலயத்து வரும் தெரியுமா? இருதயத்தை ஊத்தணும். அவர் உனக்கு அடைக்கலமாய் இருப்பாரு. அவர் உனக்கு கேடகமாய் இருப்பாரு. அவர் உனக்கு நம்பிக்கையா இருப்பாரு. அவர் உனக்கு இல்லையா நல்லவராக இருப்பார். ஆமென் சொல்லு. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் நம்புகிற செழிப்பு வரும். அவரால வரும். பெருநெஞ்சன் வழக்கை கொலுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எத்தனை நம்புறீங்க? நான் செழிப்பேன், நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன் இல்லையா? ஆமா, என்னுடைய தரித்திரம் மாறும், கஷ்டம் மாறும். எத்தனை நம்புற? நம்புறீங்களா? ஆமா, நம்பிட்டு கை வைத்து போயிட்டான்ல, அதுக்கு வேலை செய்யணும். நீ கர்த்தரை நம்புறனா எல்லா காரியத்தையும் நீ செய்வே. ஜெபம் பண்ணுவே, உபவாசம் பண்ணுவே, காத்திருப்ப, ஊழியம் செய்வேன், ஆத்ம ஆதாயம் பண்ணுவேன் இல்லையா? ஆமா, அநேகருக்கு உதவியா இருப்பேன். இதெல்லாம் அவருடைய நம்பிக்கையில வருகிற செயல்கள். நம்பிக்கையில நீ கோயிலுக்கு வர மாட்டீங்க இல்ல? நம்பிக்கையில நீ கோயிலுக்கு வருவீங்களா? நாங்க போய் நாங்க பிரயோஜனம், 10 மாசம் போய் என்ன பிரயோஜனம்? போங்க. உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரணுமா? வா. செழிப்பு வரணுமா? வா தெய்வ சமூகத்துக்கு. கர்த்தரை நம்புகிறவன் சொல்லு நல்லா இருப்பான், செழிப்பான். புரியுதா? யாபேசை பார்க்கிறோம். அவன் தன் சகோதரர்கள் எல்லாரும் மத்தியிலும் ஒரு கனிவினமா இருந்தான். ஆனா அவன் இஸ்ரவேலின் தெய்வத்தை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோட கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாபடிக்கு என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் தன் சகோதரர் எல்லாரிலும் கனமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். கைதட்டு பார்க்கலாம். எப்ப உனக்கு செழிப்பு வரும்? எப்ப உனக்கு ஆசீர்வாதம் வரும்? நீ இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நீ நல்லா இருக்கணும். அவனுடைய ஆசை. அவருடைய ஆசை பாருங்க. நம்ம அப்பா அம்மா கூட அப்படி விரும்ப மாட்டான். ஆனா தெய்வம் விரும்புறாரு. நீ இப்போது இருக்கிற, இப்போ ஒரு கார் வச்சிருக்கிறியா, 1000 மடங்கு. எங்க பாஸ்டர், நான் வந்து இவ்வளவு வருஷம் ஆகுது இல்லையா, இன்னைக்கும் வயிற்றுக்கும் வாங்கி தான் சண்டை போட்டு தவிர ஒரு எங்கேயோ தப்பு நடக்குன்னு அர்த்தம். எங்கேயோ தப்பு நடக்குது. அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நீ என்ன பண்ணல, தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கிறதுனால தான் அதை பிசாசு தட்டி பறிக்கிறான். நான் போனேன்னு சொல்லியா, உன் முழு இருதயமும் முழு ஆத்மாவும் முழு மனமும் தெய்வத்தோடு இணைஞ்சிருக்கணும். அதுல கொஞ்சம் கூட நீ பிசாசு இடம் கொடுத்தா அவன் ஆளுகை செய்வான். ஒரு வயசானவர் ஒரு வீட்டு நிமிந்து பாருங்களேன். ஒரு வயசானவர் ஒரு வீட்டை விற்கணும்னு ஆசைப்பட்டாராம். போட்டாரு. ஒருத்தன் வந்தான், நான் இந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னான். சரி, அந்த குறைஞ்ச ரேட்ல அந்த வீடு வருது. அப்போ அவர் சொன்னாராம், சரிப்பா, ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லு. நீ இந்த வீட்டை நான் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறேன், ஆனா அந்த வீட்டு ஹாலில் ஒரு ஆணி அடிச்சிடுவேன். ஒரு ஆணி ஒன்று அடிப்பேன், அது எனக்கு சொந்தம். இவன் நினைச்சானா, சரி ஒரு ஆணி தானே, சரி தாத்தா
அதை அடிச்சுக்கன்னு சொல்லிட்டானா. ஒரு மாசம் பொறுத்து அதுல 2 கீழ் செருப்பை தான் மாட்டினாராம். தாத்தா என்ன கீழ் செருப்பு? எப்போ இந்த ஆணி எனக்குப்பா விட்டுட்டான். ஒரு 2 மாசம் பொறுத்து அவருடைய அழுக்கு மூட்டெல்லாம் கொண்டு அதில் மாட்டினாராம். பிறகு கருவாட்டை கொண்டு மாட்டினாராம். இதுதான் உன் வாழ்க்கையில கொஞ்சம் கூட நீ தெய்வத்துக்கு இடம் கொடுக்காம வச்சுனா பிசாசு ஆணி அடிப்பான், கருவாடை கூடையத்தான் மாட்டுவான், அழுகு துணியத்தான் மாட்டுவான். இல்லையா? தோத்திரம் மொத்த வீடும் கப்படிச்சு போயிடும், மொத்த வாழ்க்கையும் கப்படிச்சிடும். அப்ப அவங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கி என்ன பிரயோஜனம்? புரியுதா? புரியுதா இல்லையா? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என் தெய்வம் சொல்லிட்டாருன்னா அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா கர்த்தரை நம்புற நீ ஏன் செழிக்கலன்னா எங்கேயோ உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு முள்ள பிசாசு சொல்ற ஆணி அடிச்சுட்டு போயிருக்கிறான். நீ அந்த ஆணி அடிச்சில இல்லையா விட்டு கொடுத்துட்டு அவன் ஆணி அடிக்கிறான் இல்லையா? கருவாடு மூடியை மாத்துறான், அழுக்கு மூடியை மாத்துறான், செருப்பு தான் கட்டுறான். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீதான் அவனுக்கு கரையை எழுதி குத்துட்டு இல்ல புரிஞ்சுட்டா? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தராது எல்லாம் வரும். உனக்கு வரலன்னா செக் பண்ணு, செக் பண்ணு, செக் பண்ணு. ஏன் நமக்கு இன்னும் இல்லையா? பைபிள் சொல்லுது, அவர் சிறியவனை புழுதிந்து எடுத்து எளியவனை குப்பைந்து உயர்த்துவார். யோசேப்புடைய சரித்திரத்தில் அந்த தலையாருடைய தலையை ஆண்டவர் உயர்த்தினார். யோசேப்பை தேவன் அந்த அந்த தேசத்தில் உயர்த்தினார். தானியேலை தேவன் அந்த தேசத்தில் உயர்த்தினார். ஏன் ஆண்டு உன் தேசத்தில் உயர்த்த முடியல? இன்னும் எங்கேயோ தப்பு நடக்கு. ஆராய்ஞ்சு பாரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை போய் சொல்லாது. இந்த வானமும் பூமி ஒழிந்து போனாலும் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட ஒழியாது. நீ மறந்துட்டாலும் அவர் மறக்க மாட்டார். ஏன்னா எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்புனால பதில் இருக்குது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதனால மறக்க மாட்டார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருக்கியா? மறக்க மாட்டாரு. சீசை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தியா? மறக்க மாட்டாரு. இல்லையா? தீர்க்கதரிசி நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தியா? மறக்க மாட்டாரு. அப்ப ஏன் செழிப்பு வரல? நான் தசமாகலாம் கொடுக்குறேன் பாஸ். எத்தனை தசமாகலாம் கொடுக்குறீங்க கோயிலுக்கு? கொஞ்சம் பேர் தான் வருது. இன்னும் கொஞ்சம் பேர் உன் ஆசீர்வாதத்தை நீ தடை பண்ணி வச்சிருக்கிற. தேவனுடைய கவனிக்க, அன்னைக்கு வைஸ் ஸ்டான்லி சொல்றாரு, தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் தசம பாகமே இல்லை. ஏன்னா முழுமையா அவருடையது. ஆமா சொல்லுங்க, முழுமையா அவருடையது இல்லையா? தனக்கு உண்டை எல்லாவற்றையும் போட்டு விட்டுருந்தான் பைபிள் போட்டிருக்கு. ஆனா இன்னும் நம்ம தசம பாகத்துல கூட உண்மை இல்லை. மாத்து. கர்த்தருக்கு உண்மையாரு. தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் செலுத்து. அல்லேலூயா. ஆமாங்க, வேற வழி இல்லை. கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ செழிக்கணும்ல. விவசாய பத்தி தேவன் சொல்றாரு, அள்ளி தூவும் விதையை கொண்டு போகிறவன் அழுது கொண்டுதான் போவான். ஆனா அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் உன் காணிக்கை வச்சு அவெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. உன்னுடைய உண்மையை பார்த்து உத்தமத்தை பார்த்து அவனை ஆஸ்வதிக்க விரும்புறான். சரி, இதுலயாவது கொஞ்சம் உண்மையா இருக்கிறியா? உத்தமமா இருக்கிறியா? சாட்சியா இருக்கிறியா? இல்லையா? ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமையா வாழ்றியா? கர்த்தருக்கு உகந்த பாத்திரமா இருக்கிறியா? இதை பார்த்து தான் உன் வாழ்க்கை ஒரு செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். நிச்சயமா ஆண்டவர் தம் வார்த்தையை மாற்ற மாட்டார். வெறும் கோலும் கைமாய் போன யாக்கோபை 2 பரிவாரங்கள் கொண்டு வந்தாரா? கொண்டு வந்தாரா? அவன் என்ன சொல்றான்? இந்த தெய்வம் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போயிருந்தால் என் மாமனாரை என்னை வெறுங்கையை அமுச்சிட்டு இருப்பான். உன்னை யார் ஏமாத்தினாலும் தெய்வம் ஏமாற்ற மாட்டார். உன் கம்பெனி உன்னை ஏமாத்துதா? உன்னுடைய 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 வேலை சார் உன்னை ஏமாத்துறாங்களா? உனக்கு வர வேண்டிய உயர்வு வராமல் இருக்கா? ப்ரமோஷன் வராமல் இருக்கா? இல்லையா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் மனுஷன் கதவை மூடுவான், தேவன் கதவை திறப்பான். வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையலையும் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார் ஐயா. எத்தனை நம்புறீங்க? நான் தினதோறும் அப்படி சொன்னேன், ஆண்டவரே வெண்கல கதவை உடைங்க ஆண்டவரே, இருப்பு தாழ்பாலை முறிங்க ஆண்டவரே.
அந்தகார பொக்கிஷங்கள் இல்லையா, புதையல்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆமா, ஆமேன், ஆமேன். எல்லாம் வசனத்தில் இருக்கு. சோமண்ணு. அப்ப கர்த்தரை நம்புகிறவன் எது நம்புறியா? நீங்க நம்புறீங்களா? ஒரு நாள் வரும் பாஸ்டர், கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இல்லையா? ஆமா, கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கும் அவரை சேவிக்காத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவர் சேவிக்கிறல, ஆண்டவர் ஆராதிக்கிறல, ஆண்டவர் நம்பி ஓடி வரல, உனக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகும். போன வாரம் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் வந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. வல்லம் ஏரியா பாஸ்டர் பண்ணாரு, எங்க குடும்பத்தினர் பேர்லாம் அவரே கலெக்ட் பண்ணி ஒரு கார்டு போட்டு எனக்கு பதிலாக அவரே போய் ஊர் ஊரா போய் குத்து வந்துட்டாரு. போன வாரம் எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்தாங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தாங்க. இது யாரு மாமா, சித்தப்பா இது யாருது, சித்தப்பா இது யாரு, எல்லாம் என்னுடையதாண்டா, தேவனுடையதா, தோத்திரம். அப்படியா, நீ பிச்சை எடுக்கிறன்னு சொன்னாங்க எல்லாரும். ஆமா, இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. யார்கிட்ட கையேந்திரம்? தாரும். வெங்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகார பொக்கிஷங்களை தாரும் என்று இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. உண்மைதானே? எத்தனை பேர் இறைவனை கையேந்துறீங்க? எப்பா நீ நீ வெளியே கையேந்து வேணாம், அவட கையேந்த. பா பா பா, அவர் உன்னை ஏமாத்த மாட்டாரியா? அவர் உன்னை ஏமாத்த மாட்டார். உலகம் ஏமாத்தும், சொந்தக்காரன் ஏமாத்துவான், கொடுக்கிறன்னு சொல்லுவான் ஏமாத்துவான், ஆனா இவர் உன்னை ஏமாத்தவே மாட்டார். வண்ணாந்தரத்தில் வழியை உண்டாக்கி அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்கி உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாசம் அவர் சொல்றாரு, நான் இதோ புதிய காரியத்தை நான் செய்வேன், வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென். கர்த்தர் கர்த்தர் ஒரு நிமிஷம் உன்னை திறந்த கண் திறந்து பார்த்தா போதும், பிரச்சனை மாறிடும். புரியுதா? ஒரு செழிப்பு உண்டாகும். கர்த்தரால வரும், மனுஷனால வராதுங்க. ஆனா இந்த இயேசுநாதரை நம்பனா இல்லையா? புரியுதா? நான் அனுபவிச்சு சொல்றேன். ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கெல்லாம் வீடு வீடா போய் கடன் கேட்ட நாள் உண்டு. இன்னைக்கு கர்த்தரையை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன் இல்லையா? அவர் சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறேன். நான் நம்புகிறது அவரால் வருது. நான் என்னெல்லாம் நம்புறனோ, நான் என்னெல்லாம் விரும்புறனோ, நான் என்னெல்லாம் ஏங்குறனோ அதெல்லாம் தெய்வம் எனக்கு தருகிறார். ஹலோ, நம்பு. நீ நம்புகிறது அவரால் வரும். இன்னைக்கு நீ கஷ்டத்தில் இருக்க, துன்பத்தில் இருக்கிற, ஆனா இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணு. ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்னீங்களே, நான் செழிக்கணும் ஆண்டவரே. அது அது என்னுடைய சந்ததிக்கு ஒரு சவாலா இருக்கணும். பரவாயில்லப்பா, இயேசு நம்பி போனேன், இயேசு உன்னை கைவிடலப்பா, உன்னை ஆசிர்வச்சான்னு அப்படி சொல்லணும் சொந்தக்காரங்களாம். அதுக்காவது நம்ம கெஞ்சி கூத்தாடி இயேசப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறணும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சை வரும்போது நல்ல ஒரு கோட் ஷூட் ஒன்று மாட்டின்னு, ஒரு டை ஒன்று கட்டின்னு வா, இருந்தா போட்டுன்னு வா. இல்லை வாடகைக்கு கொடுறாங்க ஒரு 100 ரூபாய்க்கு, போட்டு கைட்டு கொண்டு 100 ரூபா கொடுத்து போயினாரு. இல்லப்பா, கோட் ஷூட்லாம் போட்டு போறேன். ஏசு நல்லவர். இருக்குதே நல்ல பட்டு போட இழுத்து கட்டினு வா. கல்யாணத்துக்கு கட்டின்னு போறல, அந்த அம்மா தொண்டு பிரியாணிக்கு பட்டு போட கட்டிக்கின்னு, லிப்ஸ்டிக் அடிச்சுக்கின்னு, இருக்கிற நகலாம் வாங்கி போட்டுக்கின்னு இல்லையா? கோயிலுக்கு போட்டுன்னு வர மாட்டேன், கோயிலுக்கு போட்டுன்னு வர மாட்டேன், கல்யாணத்துக்கு போட்டு போறேன். ஏன்? அதான் மாதிரி சொந்தக்காரெல்லாம் மதிப்பாவான். இவரு உன்னை மதிப்பானாவா? சொந்தக்காரன் தான் உன்னை மதிக்கணுமா? சொந்தக்காரன் தான் உன்னை மதிக்கணுமா? இயேசு உன்னை மதிச்சாருன்னு மத்தவன் பார்க்கணும். என்னையும் இயேசு மதிச்சாருங்க. என்னையும் ஒரு மனுஷனா மாத்தி என்ன ஆசீர்வச்சிருக்காருங்க.
அப்படின்னு இந்த ரோட்ல வரும்போது சொல்லணும், பாருங்க எல்லாம் போட்டு போட்டு கட்டி போது பாருங்க, எல்லாம் நகை போட்டு போது பாருங்க. அந்த செகண்ட் பாஸ்ட் ஆளுக்கு 2 சவர் வாங்கி கொடுக்கணும்னு தெரியல. நான் ஜெபம் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன், அவ்வளவுதான். என் ஆசீர்வாதத்தெல்லாம் விலை இருக்கிறது, சும்மா இல்ல. என்ன ஆகும் 6 சொல்றாரு, நான் சொல்ற கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை, அதெல்லாம் வெளியேற பெற்ற வார்த்தைகள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு இத சொன்னாவே உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. நீ பாத்திரமா இருந்தா இந்த 2 மாசத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியான உனக்கு உதவி செய்வார். நம்மள எழுந்து நிக்கலாம். நீ நம்புகிறது கட்டாயம். கண்ணை மூடி, ஏசப்பா இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். கேளு கேளு. உமக்கு நன்றி பிதாவே. உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையில இந்த பிள்ளைகள் உம் சமூகத்தை தேடி வரவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிங்கப்பா, உங்களை ஆசீர்வதிங்க. இவங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியமா இருந்தாலும் ஏசப்பா கிருபையாய் விலக்கிவிடும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கணும். இவங்களுடைய குற்றங்களை மன்னித்தருளும். தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படும் அளவுக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். இவர்கள் நம்புகிற காரியம் கடந்து வர உதவி செய்யும். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகள் எதெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ தேவ சித்தம் அது இருக்குமானால் அது இயேசுவின் நாமத்திலே கடந்து வரட்டும். இயேசு வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். புறப்பட்டு போகிறார்கள், தூதர்களை கூட அனுப்பும். சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணும். இந்த மாதம் முழுவதும் போக்கிலும் வரத்திலும் என் தெய்வம் கூட இருப்பீராக. இவங்க கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில், வியாபாரத்தில் கிருபை இருப்பதாக. தடைகள் விலகுவதாக. பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. ஆவியானவர் அணுக்கரம் உண்டாகட்டும். வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இவர்களை ஆசீர்வதியும், வர்த்திக்க பண்ணும், செழிப்பை உண்டாக்கும். வறுமை, தரித்திரம், சாபங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே நீர் உதவி செய்யப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான்றபடி உம்மை நம்ப அந்த பிள்ளைகள் குடும்பங்கள் பாக்கியமாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன். ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்க.